ஏன் எழுந்திருக்க மாட்டேங்கிற? எழுந்திரு ராதா, நான் தான் சொல்றேன்ல, ப்ளீஸ் எழுந்திருன்னு. நீ பொய்யானவ. நீ ஒரு 1ஆம் நம்பர் பொய் சொல்றவ. நிஜமாதான் சொல்றேன். உனக்கெல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது. உனக்கு யார பத்தி அக்கறை இல்ல, என்ன பத்தியும் இல்ல, குடும்பத்தை பத்தியும் இல்ல. இவ்வளவு சின்ன விஷயத்தை நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கி வச்சிருக்கன்னு பாரு. நீ இல்ல 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 நான் ஐம் சாரி ராதா. அண்ணா, இது சின்ன விஷயம் இல்ல. இது ரொம்ப பெரிய விஷயம்தான். நான் இந்த மாதிரிலாம் உன்கிட்ட பேசிருக்க கூடாது. யாரு இப்படிலாம் பேசுவாங்க? அதுவும் அவங்களோட இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க கிட்ட. எல்லாம் ஏன் தப்பு தானே? நான் அப்பவே நீ சொல்றத கேட்டு இருக்கணும். நான் அப்பவே உன்னை போக விட்டுருக்க கூடாது இல்ல? நீ சாயந்தரம் கரெக்டா வீட்டுக்கு வரலன்ன உடனே நான் உன்னை பத்தி கவலைப்பட்டிருக்கணும். நான் குஷியோட பேச்சை கேட்டிருக்கணும். நான் அவளை குவெஸ்டின் பண்ணிருக்க கூடாதுதான். நான் உன்னை தேடுறதுக்காக சீக்கிரமா கிளம்பி இருந்திருக்கணும். எல்லாம் என்னோட தப்புதான். நான் தான் பிடிவாதக்காரன். கோபம் வரும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரியல. ஆனா ப்ளீஸ் ராதா, நான் பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்க கூடாது இல்ல? நீ நான் பண்ண தப்புக்கு என் குடும்பத்துக்கு அந்த தண்டனை கொடுத்துறாத. எந்திரி ராதா, ப்ளீஸ். ராதா ராதா, எந்திரி ராதா, ப்ளீஸ். சரி, நான் ஒரு வேலை பண்றேன். அது தப்பு என்னோட தானே. நான் செஞ்ச தப்புக்கான தண்டனைய எனக்கே கொடு. நீ நீ என்ன அடி, என்ன நல்லா அடி ராதா, நல்லா அடி. ஆனா தயவு செஞ்சு எந்திரி ராதா, ப்ளீஸ். ப்ளீஸ் ராதா, எந்திரி ராதா. இந்த மாதிரிலாம் பண்ணாத ராதா. இங்க பாரு, எங்களை விட்டு போகணும்னு கனவு கூட காணாத. எங்க எல்லாருக்குமே நீ வேணும் ராதா. கீர்த்தியோட ஃப்ரெண்டு, அஜித்தோட தங்கச்சி, அம்மாவுக்கு பொண்ணு, குஷிக்கு அம்மா, அப்புறம் என்னோட என்னோட வாழ்க்கையே நீதான்.
அந்த கிருஷ்ண பரமாத்மா எனக்கு கொடுத்த 2வது வாய்ப்பு நீ. நான் வாழ்றதுக்கு காரணமே நீதான் ராதா. நீதான் எனக்கு எல்லாமே. உனக்கு உனக்கு நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். அது இதுவரைக்கும் நான் இதை யாருக்கும் சொன்னதே இல்லை. உனக்கு தெரியாது, துளசி இறந்து போனதுக்கு அப்புறமா எல்லாரும் நான் மொத்தமா உடைஞ்சு செதறி போயிட்டேன்னு நினைச்சாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. துளசி இறந்து போனதுக்கு அப்புறமா மோகனும் செத்து போயிட்டான் ராதா. உள்ளுக்குள்ள நான் செத்து போயிட்டேன். நான் என்னோட எல்லா உறவுகளையும் தொடர்புகளையும் விட்டுட்டேன். எனக்குள்ள இருக்கிற உணர்வுகளை மொத்தமா அழிச்சிட்டேன். நான் கல்லாவே மாறிட்டேன். அவ்வளவு ஏன் அந்த கடவுளை கூட நான் எதிரியா தான் பார்த்தேன். தெரியுமா உனக்கு? எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் ராதா. சொல்ல போனா துளசியோட கடைசி அடையாளம் என் பொண்ணை கூட நான் இழந்துட்டு நின்ன. இவர் என்னோட அம்மாவை கொன்னுட்டாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்னோட அப்பானா என்ன வேணா பண்ணுவீங்களா? நீங்க என்னோட அப்பா கிடையாது. ஐ ஹேட் யூ. அதுக்கப்புறம் என் வாழ்க்கைக்குள்ள நீ வந்தவ எனக்குள்ள இருந்த மோகனை மறுபடியும் எழுப்பி விட்ட. இதை நான் என் கையால செஞ்சிருக்கேன் மோனையா. மறுபடியும் நீங்க இதை வாசிக்க ஆரம்பிச்சு இசையோட ஒன்றிணைஞ்சு சந்தோஷமா இருக்க உங்களுக்கு நீங்க இன்னொரு வாய்ப்பை கொடுக்கணும். செத்து போன என்னோட உணர்வுகளை மறுபடியும் எழுப்பி விட்ட. நீ இந்த மோகனோட கல்லா மாறி இருந்த மனச அன்போட தேடுன. அந்த ஆண்டவனையே நான் பார்க்க மாட்டேன்னு உட்கார்ந்திருந்தேன். அந்த ஆண்டவனோட என்ன மறுபடியும் சேர்த்து வச்ச. இன்னைக்கு நீங்க இந்த முட்டாளுக்கு மறுபடியும் புரிய வச்சிட்டீங்க. நீங்க வெறும் ஒரு கல் இல்ல, நீங்க ராதாவோட கிருஷ்ண பரமாத்மா தான். ராதா இருந்தாதான் மோகன் இருக்க முடியும். ராதா மோகன் இருந்தாதான் இந்த உலகமே இருக்கும். நீ எனக்கு என்னையே அறிமுகப்படுத்தின ராதா. என்னோட சிரிப்பை திருப்பி கொடுத்த. வாழ்றதுக்கான ஒரு காரணத்தை திருப்பி கொடுத்த. என்கிட்ட பேசாம இருந்த, என்ன வெறுத்துக்கிட்டு இருந்த என்னோட பொண்ண மறுபடியும் என் கூட சேர்த்து வச்ச. எல்லாத்த விட பெரிய விஷயம், புல்லாங்குள்ள வச்சு தன்னோட வாழ்க்கைய வண்ணமயமா வாழ்ந்துட்டு இருந்த அந்த மோகனை திரும்ப கொண்டு வந்துட்ட. ராதா, நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியாது ராதா. நீ எந்த அளவுக்கு என்ன மாத்திருக்கங்கிறதும் உனக்கு தெரியாது. யாரோட பேச்சையும் எப்பவும் கேட்காத இந்த மோகன் உன்னோட பேச்சை கேட்க ஆரம்பிச்ச. யார் முன்னாடியும் தலை வணங்காத இந்த மோகன் உன் முன்னாடி யோசிக்காம தலை வணங்கின. ஐம் சாரி. துளசியை தவிர வேற எந்த ஒரு பொண்ணு இருந்தாலும் இல்லனாலும் கவலைப்படாத இந்த மோகன் உனக்கு ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டாலும் அப்படி அழுவான். ராதா, ராதா,
உனக்கே தெரியாம நீ என்ன எப்படி மாத்தி வச்சிருக்க தெரியுமா? நீ நான் காலையில எந்திரிக்கிறதுக்கான காரணம். என்ன நான் நிம்மதியா தூங்குறதுக்கு காரணமே நீதான் ராதா. ப்ளீஸ் எழுந்திரு. உனக்கு தெரியாது ராதா, நீ என் பக்கத்துல இல்லாதப்போ நான் எப்பவோ ரொம்ப டென்ஷனாவே இருக்கேன். உன்னை ஒரு தடவை பார்த்தாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் உன் கூட இருக்கும்போது பகல்ல கூட நான் கனவு காண்றேன் ராதா. உன் கூட எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் என்னால ரொம்ப நேரத்துக்கு உன் மேல கோவமா இருக்க முடியாது. நீ ஆபீஸ்க்கு போகும்போது நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன் ராதா. உனக்காகவே காத்திருக்க. ஒரு தடவை போன்ல உன்னோட குரலை கேட்கறதுக்காக நான் புதுசா சாக்கு தேடிக்கிட்டு இருக்கேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்ற ராதா. ராதா, பொதுவா நான் உன்னை குஷி கூட சேர்த்து பார்க்கும்போது இந்த உலகத்தோட எல்லா சந்தோஷமும் எனக்கு கிடைச்சிட்ட மாதிரியே தோணுது. வேற எதுவும் வேண்டான்னு தோணுது. எதனால நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன்னு எனக்கு தெரியல. நீ வரதுக்கு முன்னாடி நான் கடைசியா எப்ப அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன்னு கூட எனக்கு தெரியல. நான் உன்னை காதலிக்கிறேன் துளசி. Will you marry me? அந்த மாதிரி நான் துளசி கூட இருக்கும்போது தான் கடைசியா ஃபீல் பண்ணிருக்கேன். இல்ல நிஜமா இது அதே மாதிரி ஃபீலிங் தான் ராதா. துளசியை தவிர வேற யாரையும் எப்பவும் நான் என் பக்கத்தில் நெருங்க விட்டதே இல்லை. நான் யார்கிட்டையும் நெருங்கி போனதே இல்லை. துளசி இறந்து போனதுக்கு அப்புறம் யார் மேலையும் நான் இந்த அளவுக்கு அக்கறை காட்டினதே இல்லை. ஆனா உன் மேல நிறைய அக்கறை காட்டுறேன்.
இது வரைக்கும் யாருக்காகவும் நான் அவ்வளோலாம் காத்துக்கிட்டு இருந்ததே இல்லை. ஆனா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். யார்கிட்டயும் நான் இவ்வளவு சண்டை போட்டதே இல்லை. ஆனா நான் உன்கிட்ட சண்டை போடுறேன். யாரையும் இந்த அளவுக்கு காதலிச்சது இல்லை. ஆனா இப்போ ராதா, ராதா, நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நான் கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா I love you, Radha. I love you, Radha. I love you, Radha. நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். I love you, Radha. I love you so much. நான் உன்னை உயிருக்குயிரா காதலிக்கிறேன் ராதா. I love you. I love you so much. நான் உன்னை காதலிக்கிறதுக்காக தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க. ஆனா என்னால அது முடியாது தாமினி. தாமினி, நான் துளசியை தான் காதலிக்கிறேன். நான் உனக்காக காத்திருந்து என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கேன் மோகன். உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணல. ஏன் காதல கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு உன்னை வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க நான் அனுமதிச்சேன் மோகன். பதிலுக்கு எனக்கு என்ன கிடைச்சதா? ஏன் கண்ணு முன்னாடியே நீ வேற ஒருத்திக்கிட்ட உன்னோட காதலை வெளிப்படுத்திட்டு இருக்க. இல்ல மோகன், இந்த தடவை என்னோட உரிமையை வேற ஒருத்திக்கு நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஆண்டி, நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? ராதாவுக்கு ஏதாவது ப்ராப்ளமா சொல்லுங்க. மோகன் ராதாவை ரொம்ப லவ் பண்றாரு. ஆனா அவர் சொல்லிக்கிட்டதே இல்ல. இன்னைக்கு அவர் ராதாவை காப்பாத்திடுவார்ல. ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ராதா சரியாயிடுவாளா?
சொல்லுங்க. ப்ளீஸ் ராதா சரியாயிடுவா.